இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தலவாக்குளம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வர ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலவாக்குளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே எப்பயுமே வந்து மாட்டு சந்தை வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸுங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் ஆட்டு சந்தையும் ஃபேமஸ்ஸு, கோழி சந்தையும் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மாடுலாம் வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். அங்கே பாருங்கள் ஒரு லாரி ஃபுல்லாக வெறும் பசுமாடு ஏற்றிட்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம். எல்லா மாடு வந்து கறவல் மாடு தாங்க. பாருங்களேன் கண்ணுக்குட்டியோடு நிற்கிது. எல்லாரும் வந்து விலை காட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பேசி மாடு வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாங்க. பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குது பார்த்தீங்களா? நிறைய மாடு இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாடு இங்கே வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல எல்லா வகையான மாடு இருக்குது. அதாவது சொல்லுவாங்களே இந்த ஜெர்சி பஸ் அது மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் இருக்குதுங்க. இந்த அதாவது இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஹெவி க்ரௌட் அதிகமாக இருக்குது. நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிற க்ரௌட் ரொம்பவுமே வந்து அதிகமாக தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே சந்தை ஃபுல்லாகவே செம்ம கூட்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதம் வந்து தை மாதம் அப்படின்றதுனால ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கானான்னு தெரியல. பாருங்களேன் எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டியோட. கால் வைக்கவே இடம் இல்லைப்பா, ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குப்பா. அப்படி போகுமாப்பா? இப்படி வாங்க பார்ப்போம். அப்படியே உள்ளே போவோம் நம்ம, வாங்க அப்படியே வா. இவ்வளோ க்ரௌடு. அப்படியே உள்ளே போவோம். அடுத்தது வேறு என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். வாங்க எல்லா பக்கமும் வெறும் மாடு தான் இருக்குது. வாடா இதே வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னான்றத. வாங்க 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 வாங்க. ஓ மை காட், நிறைய மாடு இருக்கு. ஃபுல்லா மாடு பார்த்தீங்களா? அங்கே வரும் அந்த கடைசி வரைக்கும் மாடு தான். பாருங்க எல்லாமே மாடுதாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ திறக்கும். எல்லா வகையான மாடுகள் எல்லாமே கரோல் மாடு தான். இங்கே பாருங்க இந்த மாடு எவ்வளோ பெரிய மடி. அன்னைக்கு பார்க்குறோம் மடியில் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கு. பாருங்க இங்கே பாருங்க இங்கே வந்து பேசி முடிகிறாங்க. அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க இதான் ரேட்டுன்றாங்க, இதான் ரேட்டுன்னு. இப்படி தாங்க நடக்கும் சந்தை. நல்ல ரேட்டு இப்படி தான் அடிச்சு பிடிச்சி தாங்க வாங்குவாங்க. அப்படியே நம்ம அடுத்து போவோம் வேறெங்கன்ட்டு. பாருங்க இந்த பக்கமும் நிறையா இருக்குது. வாங்க அப்படியே மீதி எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம ரோட்டுக்கு மேலே வந்துட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்குறோம். அப்படியே போனால் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் சண்டை போட்டுருக்காரு. வாங்க பாருங்க சண்டை போடுறாரு பாருங்க. அப்படியே வாங்க இப்படி தாங்க இருக்கும். அடிச்சு பிடிச்சி தான் வாங்கி ஆகணும். ரேட்டு கம்மி பண்ணி வாங்கணும்னா. ஏன்னா மாட்டோடைய ஓனர்கள் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போயிட்டு கோழி பண்ணையை பார்த்துட்டு அங்கே கோழி என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஆட்டு சந்தைக்கு உள்ளே போவோம். என்னென்ன ஆடு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு கோழி பார்ப்போம். கோழி இருக்கும், காடை, சேவல், முட்டை போடுற கோழி எல்லாமே இருக்குங்க. இது என்னது புள்ளினே இல்லையே பாருங்க, கழுத்தில் தலையில் இதுவே இல்லாமல் இருக்குது. பாருங்க கோழி சந்தைங்க பாருங்க. எல்லா கோழியும் இருக்குது. சண்டை கோழியிலேருந்து கறிக்கோழியிலேருந்து வீட்டுக்கு வளர்க்குற கோழியிலேருந்து எல்லா கோழியும் வச்சுருக்காங்கங்க. பாருங்களேன் இதுதான் கோழி சந்தை. சூப்பராக இருக்கா? எல்லா கோழியும் சேவல் நிறைய இருக்குது. எல்லாமே நாட்டுக்கோழிங்க ஃபுல்லாகவே. பாருங்க வான்கோழி கூட விற்கிறாங்கப்பா. கீழே ஒரு வான்கோழி சோர்ந்து போய் கிடக்குது. சாக்கில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு இங்கே பார்த்துங்களா பாவம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லா வகை கோழியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் சண்டே காலையில் வாங்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா வாங்கிட்டு போகலாம். அழகாக எல்லாமே வாங்கலாங்க. எல்லாமே சேவல் நாட்டுக்கோழி தான். எல்லாமே நாட்டுக்கோழி தான் வளர்க்குறாங்க. வளர்த்து எடுத்துகிட்டு வந்து காசாவது போல எல்லாமே இல்லை. எவ்வளோ கோழிங்க இந்த விற்கிறாங்க பாருங்க. நம்ம இப்போ கோழி சந்தையை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆட்டு சந்தைக்கு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கோழி இல்லாமல் இருக்காப்பா. வாங்க ஆட்டு சந்தை பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்படியே போயிடலாம். வா உள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறி சந்தையும் ஃபேமஸ் தாங்க. இங்கே நிறைய காய்கறி வச்சுட்ருக்காங்க. கருவாடு வச்சுட்ருக்காங்க. எல்லாமே இருக்குது. இங்கே எப்படின்னா வந்து காய்கறி கிலோ இல்லாமல் தட்டில் வந்து குவியல் வச்சுருக்காங்க. அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. ரொம்ப வந்து ரேட் வந்து மலிவாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே வந்து. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஆட்டு சந்தையில். இது பாருங்க எல்லாருமே ஆடு வாங்கிட்டு போகிறாங்க, ஈத்துட்டு போகிறாங்க. அதை பாருங்க ஒரு ஆடு நான் வரமாட்டேன்னு சொல்லுது, ஈத்துன்னு போகிறாங்க. சரி வாங்க போவோம், உள்ளே போவோம். இன்னைக்கு க்ரௌட் அதிகம்தாங்க. ஃபுல்லாகவே க்ரௌட் அதிகம்தான் எல்லா இடமும். இப்போ நம்ம ஆட்டு சந்தை உள்ளே போயிட்டோம். பாருங்க எல்லா ஆடும் இங்கே வந்து ஆம்பளை ஆடும் இருக்குது, பொம்பளை ஆடும் இருக்குதுங்க. வளர்க்குறதுக்கும் வாங்குறாங்கங்க. வாங்க
சின்ன சின்ன குட்டி ஆடு கூட இருக்குது. வாங்க போவோம் போவோம். எல்லாம் கருப்பாடாக இருக்குது, எதுவுமே வெள்ளாடு இல்லை. ஒரே இனமும் ஃபுல்லாக எல்லாமே நாட்டு ஆடுங்க. இது ஃபுல்லாகவே நம்ம இதில் இருக்கிறது எதுவும் இந்த ஆடுலாம் கிடையாது. பாருங்க, போட்ட குட்டியை கூட கூட்டுன்னு வந்துட்டாங்கப்பா. விற்று விடணும், காசு வேணும். பாருங்க, சின்ன சின்ன ஆட்டை குட்டிக்கிற வந்துச்சு. சூப்பர். வாங்க வாங்க. பார்த்தீங்களா, சின்ன சின்னவங்க பாருங்க, ரெண்டு சின்ன குட்டி வச்சுட்டு 8000ன்றாரு ஒருத்தர். அவ்வளோதான். அப்படியே பாருங்க, இருக்கிறதுல இதான் போல பெரிய ஆடு. இதுதான் பெரிய கொம்பு வச்சுன்னு இருக்குது. அதோடு இருக்குதுடா பெரிய ஆடுலாம், இதோட பெரிய ஆடெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, அப்படியே விற்க இதுலேருந்து அவுத்து விட்ருவாங்க போல ஆடு. நீ ஆடு விற்க வந்துட்டியா தம்பியா? உங்கள் ஆடா இது? சூப்பரு. என்ன ஊரு நீ? எங்க? அரியங்குப்பமா? சூப்பர். பாருங்க, எல்லாருமே விற்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட ஆட்டை விற்றுன்னு தான் இருக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே வெளில போவோம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்.